சுமார் 6 மாதத்துக்குள்ள இங்கேயும் ஒரு முதுபெரும் நிகழ்ச்சி ஒன்று நடைபெறணுமாங்க. குருவின் தலசயனமும் சரி, ஆதிசயனமும் சரி, மெய்ஞானமும் சரிங்க 3 ஸ்தலமாக பிரிக்கப்பட்டு ஆதிசயனத்திலிருந்து அருப்பெரும் தவம் கொடுத்த பெருமயானம் என்ற பேரை தான் பெற்ற ஸ்தலமாக இருக்காங்க. உருகண்ட நாயனார்கள் 9 பேர் இந்த இடத்த உரு கொடுத்தாங்களாங்க. குருவிக்கு பெயர் போன ஸ்தலமாக இந்த ஸ்தலத்தை அறிவித்தாலும் இன்னைக்கு வரும் தனி பெரும் புதல்வர்களை உருவாக்காத குருநாதருக்காக தனி சுவடுகளை உருவாக்க ஒரு சீடன் பிறப்பெடுத்து வந்தால் மட்டுமே இஸ்தலம் பெருகட்டும், அதிவரை யாருக்குமே இந்த பீடத்தின் முழு பதிப்பிடம் கிடைக்க வேண்டாம்னு சொல்லி அதீத வரம் கொடுத்த ஸ்தலமாகவும் அறிவிக்கலாமாங்க. பிரம்ம நிலையை முதல் உருவாக்கினவருக்கு எப்பேற்பட்ட நிலை வேண்டும்னு கேட்டால் தன்னிலை வேண்டும்னு கேட்டு தனக்குள்ளே இருக்கும் அந்நிலை அனைத்தையும் தன் குருவின் பாதத்திற்கே சமர்ப்பணம் அடைய வேண்டும்னு சொல்லி ஆசீர்வாதம் கொடுத்த ஸ்தலமாக இருக்காங்க. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற சொல்லுதலுக்கு இந்த இடம்தான் முக்கிய பலிபீடமாக அமைஞ்சிருக்காங்க. திருக்கடவுர்ன்ற வார்த்தைக்கும் திருமையானங்கிற ஊருக்கும் 2 வாசல்களை திறந்து வச்சாங்களாங்க. முதல் வாசல்ல பெண்ணடியாரையும், 2வது வாசல்ல முழு ஆகமத்தை சேர்ந்த தன் சீடனையும் அமர வச்சுட்டு தன்னுடைய பிரதான வாயில் என்றும் மேற்கு, அதில் யாருக்கும் கொடுக்காத வடக்கில் நான் அமர்ந்திருக்கிறேன்னு சொல்லி குரு வடக்கு திசை நோக்கி நோன்பு இருந்தாராங்க. நோன்பிருந்து சுமார் 60 ஆண்டுகள் கழித்து மீண்டும் தன்னுடைய திசையை யாரெல்லாம் கணிக்க வராங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த திசையின் முழு ஆபரணமும் சூட்டப்படும்னு சொல்லி அவருடைய மெய்காவலன் ஒருத்தரிடம் சொல்லி அவருடைய மெய்காவலனே இதற்கான முழு பொறுப்பாக இருக்கட்டும்னு அங்கேயே தலசயனம் இருந்துட்டாராங்க. இருந்த தலசயனத்தில் 2வது தலசுவடை யாருக்காக உருவாக்கப்பட்டது, ஏன் உருவாக்கப்பட்டது, நான் இந்த கொள்கையின் அடிப்படை தத்துவத்தை ஏன் இங்கே அரங்கேற்றம் செய்தேன்னு சுமார் 6000 வருடத்தில் முதல் வருடமாக கணிச்சு இன்றைய நாளை கணிச்சாராங்க. இன்றைய நாள் காணும் பொங்கலாக இருக்கிறதால எல்லோருக்குமே வடகரையும் தென்கரையும் எப்படி வேல் எடுத்து காட்டணும், வேதியங்கள் எப்படி உருகொடுக்கப்படணும், ஞான உபதேசம் எப்படி கொடுக்கப்படணுங்கிறதெல்லாம் முழு கவடில் இருந்து உத்தம சோழபுரத்துக்கு இவர் தான் மிகப்பெரிய சாங்கல்யம் பிடிச்சி கொடுத்தாராங்க. கொடுத்ததில் முதல் புலவராக உங்களுடைய ஆதி புலவரையே முதல் சமாதானத்துக்கு ஆசனம் பண்ணி வச்சிங்களாங்க. 2வது சமாதான புலவர்களுக்கு இங்கு யார் ஏன் எதை கொடுத்தார்கள்ங்கிறத கேட்கும் பொழுது முழு கருவறையும் 4 சுவர்களிலிருந்து 3வது சுவரை முழுமைப்படுத்தும் பொழுது 4 நயனங்களையும் வெற்றி கொண்டு குருவின் பாதரட்சலுவை எப்படி உருகொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த இடத்தில் 2வது பீடம் கிடைக்கட்டும், முதல் பீடம் ஆதி சமணர்களுக்குன்னு சொல்லி இங்கு அருகாமையில் இருக்கிற பக்த கோடிகளுக்கு 3 தலசயனங்களை கொடுத்தாங்களாங்க. சயனம் இங்கு தெரியாமலே இருக்கலாங்க, ஆனால் ஞான உபதேசம் கொடுத்ததுக்கான ஆதி சுவடு ஒன்று இங்கே மறைக்கப்பட்டிருக்காங்க. குருவின் பிரதான வாயிலிருந்து வடக்கு பக்கமும் சரி தெற்கு பக்கமும் சரிங்க 8லிருந்து 16 அடி கோபுரங்கள் மற்றும் 14 இருக்காங்க. ஒரு காலத்தில் இதை மேல்மதில் சுவர் கீழ்மதில் சுவர்னு சொல்லுவாங்களாங்க. கீழ்மதில் சுவரில் குருவின் பிரதான சீடர்களையும் மேல்மதில் சுவரில் குருவின் ஆஸ்தான சீடர்களையும் அமர வச்சு குரு வழக்கு பதிவு ஒன்று செய்துட்டு வந்தாராங்க. அப்படி செய்து வந்த காலங்களில் சுமார் 16 வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கின்ற மலரை மட்டும்தான் எனக்கு சூட்டணும், அந்த மலரில் எந்த மலர் எனக்கான சூடு மலர் என்பதை கேட்டும் பொழுது அது வாடா மலராக இருக்கணும்னு சொல்லிட்டாங்களாங்க. அப்படி வாடாமலரை எடுத்து முதல் முறையாக சூட்டிய ஸ்தலமாகவும் அதிலிருந்து அந்த அம்பிகைக்கு வாடாமுலையம் என்ற பெயரையும் சூட்டி கொடுத்தாராங்க. குருவின் பெயருக்கேற்ப தன்னுடைய மகளாகவும் இருந்து ஆச்சரிய பீடங்களை மேற்கொண்ட அந்த நாயகியை 3 வலம் வரும் சாதகர்கள் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் தன்னுடைய குணாதிசயங்களின் அடிப்படை தத்துவத்தை குருவுக்கே முழு சரணாகதி அடையும் பட்சத்தில் வெற்றியும் வேலும் கொடுத்து அழகு பார்த்த ஸ்தலமாக தான் இந்த பிரம்மபுரீஸ்வரர் ஸ்தலத்தை அறிவிக்கிறீங்களாங்க. 4வது தலசுவடில் இன்னும் சில விவரங்களை கொடுக்கும் பொழுது யாருக்கெல்லாம் இந்த தலசுவடுகளின் முழு அர்த்தமும் ஆகமும் தென்படுகின்றதோ அங்கே இவர்களும் தென்படுவார்கள். இவர்களின் வியாக்கியானமும் அந்த உலகிற்கு தென்படும் பொழுது இங்கு இருக்கின்ற மூலவரையும் ஆதி மூலவரையும் எப்படி ஏற்கொடலை செய்கின்றீர்களோ அதே போல் பெருநேர் வெல்கல்னையை முழுமையாக முடிக்கலான்னு சொல்கிறீங்களாங்க. இறுதி கட்டத்தில் ஒரு சில வாசகங்களோடு வெளியிடும் பொழுது முழு திராணங்களும் வெளியிடப்படும்னு சொல்லி முடிக்கிறீங்களாங்க. எல்லாம் வல்ல குருநாதருக்கு குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுறீங்க.